அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தத்ரீபு ராவி என்கிற நூலை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அந்நவ்உல் இஷ்ரூன், அதாவது பலவீனங்களுடைய வகைகளை சொல்லிட்டு வருகிற போது இமாம் அவர்கள் அதில் 20வது வகை என்று சொல்லிவிட்டு அல் முதரஜ் என்கிற தலைப்பை சொல்கிறார்கள். முதரஜ் என்கிற அந்த சொல்லாடலுக்கு நாம் தமிழில் எப்படி அதை மொழிபெயர்ப்போம்னு சொன்னால் இடைச்செருகல் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு ஹதீஸுடைய வாசகத்தில் இடையில் என்னது ராவியுடைய கருத்தாக ஒரு செய்தியை சொல்கிறது. சரிங்களா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டு வர இடையில் அவர் நெசி வரதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தை உதாரணமாக சொல்லணும்னா அஸ்பியுல் உது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி தான். அஸ்பியுல் உதுவை வைலுல்லி அக்காபி மினன்னார் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சில பேர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இரண்டுமே ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. உதுவை பரிபூர்ணப்படுத்துங்கள், கணுக்காலுகளுக்கு நரகம்தான் அப்படின்ற அந்த செய்தி. சரியா? இந்த கணுக்காலுகளுக்கு நரகம்தான் அப்படின்றது ஹதீஸு. முதல் பகுதி அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய கூற்று. இப்போ அதை ரெண்டுமே என்னது ஹதீஸ் மாதிரி சொன்னால் அது பேர் தான் இத்ராஜ். சரிங்களா? இந்த இத்ராஜ் என்பது மத்தல்ல இருக்குது, சனதில் இருக்குது. அதே மாதிரி மத்தல பலதரப்பட்ட வகையில் இருக்கும். முன்பின் வாசகமாக, இடையிலாக, எப்படி வேணாலும் வரும். சரியா? அதை பற்றி இமாம் அவர்கள் சொல்லும்போது ஹு அக்ஸாமுன், அது பல வகைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அஹ்துஹா, அதில் ஒன்று முதரஜுன் ஃபி ஹதீஸி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹுடைய ஹதீஸில் ஒன்றை இடைசர்களாக சேர்ப்பது. பை எதுக்குற ராவி அகீபஹு கலாமன் லி நஃப்ஸிஹி அவு லி கைரிஹி, அதாவது ஒரு அறிவிப்பாளர் அந்த ரசூலுல்லாஹுடைய ஹதீஸை சொல்லுகிறதுக்கு இடையில் தன்னுடைய ஒரு கருத்தை அல்லது மற்றவருடைய ஒரு கருத்தை அதோட தொடர்ச்சியாக அவர் சொல்வது. அகீபகம் தான் இவங்க சொல்கிறாங்க பின்னாடி அப்படின்னு. அது பின்னாடி முன்னாடி எப்படி வேணாலும் வரும். சில அதை பற்றி விளக்கம் இருக்குது. ஃபேர்வியஹு மம்பாதஹு முத்தசிலன், அவருக்கு பின்னாடி உள்ளவரை என்ன செய்வார், அதை முத்தசில அறிவிச்சிருவார். சரிங்களா? ராவி தன்னுடைய கருத்தை சொல்லியிருப்பார், அல்லது வேறு ஒருத்தரோட இன்னார் இப்படி சொன்னார்ன்ற கருத்தை என்ன செய்வார் அந்த ரிவாயத்தில் சொல்லியிருப்பார். மேற்கோள் காட்டுகிற போது, உதாரணம் சொல்லுகிற போது அதற்காண்டி அவர் என்ன செய்வார், கூடுதலாக அந்த செய்தி சொல்வார். ஆனால் அவர்கிட்ட அறிவிக்கக்கூடிய ராவி என்ன செய்வாங்க, அந்த ஹதீஸை முத்தசில அறிவிச்சிருவார். அதாவது அதில் இடையில ராவி அவருடைய கருத்தை சொன்னதையும் அல்லது வேற ஒருத்தருடைய கருத்தை இடையில சொன்னதையெல்லாம் இணைச்சி மொத்தமாக ஹதீஸ் மாதிரி அறிவிச்சிருவாங்க. மம்பாது அதோ ஃபைத்தவஹமு அன்னஹு மினல் ஹதீஸ். அப்போ அதில் என்ன வரும், அதுவும் ஹதீஸை சார்ந்ததான் என்கிற ஒரு சந்தேகம் உண்டாகும். சரிங்களா? அது போன்ற அறிவிப்புக்கு தான் என்ன செய்வாங்க, முதரஜ்னு சொல்லுவாங்க. இதில் முதரஜ் முதிரிஜி இன்னொரு செய்தி வாசகம் இருக்குது. அது இதில் பேசப்படலை இந்த தலைப்பில். முதிரிஜினா என்னார், இடைசெருகல் செய்யக்கூடியவர். சரிங்களா? முதரஜ் என்பது இடைசெருகல் செய்யப்பட்ட அந்த செய்தி. ஹதீஸில் வரக்கூடிய இத்ராஜ் இடைசெருகல். சரியா? ஓகே. இப்போ இதில் இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, முதலாவது பாயிண்ட், அதாவது ஒரு ராவி ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஒரு ஹதீஸை அறிவிக்கும் போது அந்த அறிவிப்பிற்கு பின்னாடி தன்னுடைய வார்த்தையோ அல்லது மற்றவருடைய வார்த்தையோ ஹதீஸில் உள்ளது போன்று முத்தசிலா அறிவிப்பது அப்படின்னு சொன்னாங்க. பில் ஹதீஸி மின் கைரி ஃபஸ்லின், அதாவது ஹதீஸுக்கு இடையில் வேறுபடுத்தாமல் அப்படியே என்ன செய்யுது தொடர்ச்சியாக சொல்லுவது. அப்போ ஃபைத்தவஹமு அன்னஹு மின்ஹு, அப்போ அது ஹதீஸில் உள்ளது மினல் ஹதீஸ் என்று சந்தேகம் கொள்வார். தத்திமத்தல் ஹதீஸ், அது மர்ஃபூஆன ஹதீஸோடைய முழுமைப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்குது என்று என்ன செய்வாங்க, மற்றவர்கள் நம்புவார்கள், அப்படியான சந்தேகம் கொள்வார்கள் என்று என்ன சொல்லி காட்டுறாங்க. வயுதரக்கு தாலிக்க யுருதிஹி முஃபஸ்ஸிலன் ஃபி ரிவாயத்து நுஹ்ரா. இப்போ இதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், வேறு அறிவிப்பில் அந்த செய்தி என்ன செய்யும், விளக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கும், விளக்கமாக வந்திருக்கும். அப்போ அதை வைத்து இது என்ன செய்யலாம், இது இத்ராஜ் தான் என்பது புரிந்து கொள்ள முடியும். அவு பி தன்சீசி அலா தாலிக்க மின ராவி, அல்லது ராவியை என்ன செஞ்சிருவார், அந்த அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி இருப்பார். அவு பாலல் ஐமத்தில் முத்தலைன, அல்லது சில இமாம்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன செஞ்சுருவாங்க, அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த அறிஞர்கள் என்ன செஞ்சுவாங்க, அதை வெளிப்படுத்திடுவாங்க. இது இத்ராஜ், இந்த வாசகம் முதரஜா இருக்குது, இது இன்னாருடைய ராவியுடைய கூற்று அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, அவங்க அதற்கு விளக்கம் சொல்லுவாங்க. அவு பி இஸ்திஹாலத்தி கௌனிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல் தாலிக, அல்லது ரசூலுல்லாஹி அவர்கள் அது சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு வருவது. அந்த அஸானி ஜானியத்து ஃபர்ஜுமா பத்தா, சரியா? பத்தா என்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடையது அல்ல என்ன செய்வாங்க, அது இத்ராஜ் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியான வாசகத்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியது இல்லை என்று.
ரசூலுல்லாஹ்வுடைய அது நம்ம ஹதீஸ் கலையை பற்றி ஆரம்பத்தில் படிக்கும்போதே சொன்னோம். ஹதீஸ்களில் வந்து நுக்காதுகளாக இருக்கக்கூடிய ஜஹாபிதாக்களாக இருக்கக்கூடிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹதீஸுடைய வாசகத்தை வைத்துக்கொண்டே இது என்ன செய்வாங்க, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாசகமாக இல்லை, ரசூல் அந்த மாதிரியான சொல்லாடல்கள் பயன்படுத்திருக்காங்களா இல்லையான்றது வேறுபடுத்தி பார்ப்பாங்க அப்படின்னு. அப்போ அது மாதிரியான சூழ்நிலைகள் அந்த ஹதீஸில் இருக்கும். அப்போ அது வந்து இது அதுவும் இத்ராஜ் தான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? விசாலு தாலிக் இதற்கு உதாரணம். இப்போ முதரஜா வரக்கூடிய ஹதீஸ்களுக்கான உதாரணத்தை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. மாரவா அபுதாவுது, அந்த அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அறிவிப்பில் வரக்கூடிய ஹதஸனா அப்துல்லா பின் முஹம்மது நுஃபைலி, ஹதஸனா ஜுஹைர், ஹதஸனா ஹசன் பின் ஹுர் அனில் காசிம் பின் மஹைமரா கால அஹத அல்கமத்த பியதி ஃபஹத்தசனி அன் அப்துல்லா பின் மசூத் அஹத பியதிஹி. ஒரு அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறாங்க, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு பிறகு எனக்கு அறிவித்தார்கள். அவர் ஆட்டந்து ரசூல்லாட்டந்து அறிவிக்கிறாங்க. இப்படி ரசூல்லா அவருடைய கரத்தை பற்றி கொண்டு ரசூலுல்லாஹி அவர்கள் அவருக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஃபஅல்லம்ன தஷஹுத ஃபி ஸலா, தொழுகையில் தஷஹுதை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். சரியா? வஃபிஹி அந்த ஹதீஸுடைய வாசகத்தில் வரும், இதா குல்த ஹாதா அவு கலைத்த ஹாதா, இதை நீ சொல்லிட்டேனா, அதாவது இந்த தஷஹுதுடைய அந்த வாசகத்தை நீ சொல்லிட்டேனா அல்லது அதை முடித்து விட்டேன்னு சொன்னால், ஃபக்கது கலைத்த ஸலாத்தக்க, நீ உனக்கு தொழுகையை நிறைவேற்றி விட்டாய், முடித்து விட்டாய். வ இன் ஷீத்த அன் தக்கூம ஃபக்கும் வ இன் ஷீத்த அன் தக்கூத ஃபக்கூத். இப்போ இதில் இந்த வாசகமெல்லாம் இருக்கு இல்லையா, நீ தொழுகையை முடித்து விட்டேன் அது சொல்லிட்டேன்னா தொழுகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இதா குல்தன்றது, அது முழுக்க யாருடையது? அப்துல்லா பின் மசூத் கூற்று, அது ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று இல்லை. சரிங்களா? அப்போ இது வந்து ராவி என்ன செஞ்சிட்டார், அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மொத்தமாக ரசூலுல்லாஹ்வுடைய ரிவாயத்து மாதிரி ரசூலுல்லாஹ்விடமிருந்து இவர் கேட்டு அறிவிக்கிற அந்த செய்தி மாதிரியே என்ன செஞ்சிட்டார் சொல்லிட்டார். ஃபகௌலு, அதை தான் இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்குறாங்க. இதா குல்த இலா ஆஹிரிஹி, இதா குல்த இலா ஆஹிரி என்கிற அந்த இதா குல்த்தையிலேருந்து கடைசி வரைக்கும். சரிங்களா? அந்த வாசகத்தை பொறுத்த வரைக்கும் வஸலஹு ஜுஹைர் பின் முஆவியா பில் ஹதீஸ், ஜுஹைர் பின் முஆவியா தான் அந்த ஹதீஸை என்ன செய்கிறாரு, அல்கமாட்டேருந்து கேட்டு அறிவிக்கிறவர். அவர் தான் இதில் வந்து செஞ்சுருக்கிறாரு. இல்லை அவர் இல்லை, அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அறிவிப்பாளர், அதாவது ஹதீஸ் அஹ்மது பின் அம்பல் சாரி அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ராவியுடைய அடுத்த ராவி, அவருடைய ஆசிரியர். சரியா? ஆசிரியருடைய ஆசிரியர் அப்படி உள்ளவர் தான் என்ன செய்கிறாங்க, இந்த இத்ராஜை கொண்டு வராரு. என்ன சொல்கிறார் அவர்? அல் மர்ஃபு ஃபி ரிவாயத்தி அபுதாவுதி ஹாதி, இந்த வாசகத்தை என்ன செய்கிறாங்க, அபுதாவுத் ரிவாயத்தில் அதிகப்படுத்தி அவர் சொல்கிறாங்க. வஃபீமா ரவாஹு அன்ஹு அக்ஸர் ருவாத், அவரை தொட்டு அறிவிக்கக்கூடிய பல ராவிகளும் அப்படி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? காலல் ஹாக்கிம், அதே நேரத்தில் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வதாலிக்க முத்ரஜுன் ஃபில் ஹதீசி மின் கலாம் இபின் மசூத், இது வந்து பின் மசூதுடைய கூற்றை வந்து ஹதீஸில் வந்து இத்ராஜ் செய்யப்பட்டது, இடைச்சர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. வக்கதா காலல் பைஹக்கி வல் ஹத்தீப், இதே கருத்து தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? காலல் முசன்னிஃப், அதாவது நூலாசிரியர், அதாவது இந்த நூல் ஆசிரியர் இமாம் நவவி, ஃபில் ஹுலாசத்தி இத்தஃபக்கல் ஹுஃபாது அல அன்னஹா முதரஜா, இது வந்து முதரஜ் என்பதில் ஹுஃபாதுகள் ஹதீஸ் கலையின் அதாவது மனனம் செய்த அந்த நினைவாற்றுள்ளவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏகோபித்திருக்கிறார்கள். வக்கதராவ் ஷபாபத் பின் சிவார் அன் ஜுஹைரிடமிருந்து இவர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ஸலஹு, அதே அறிவிப்பை என்ன செஞ்சால் ஃபஸ்ஸில் வேறுபடுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்ன வாசகம் என்னது, அல்லம்னா தஷஹுத ஃபி ஸலாத், அவ்வளோதான் ரசூலுல்லாஹ்விடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது. இதில் இதா குல்த அவ் கலைத்த ஹாதா அவ் ஃபக்கத் கலைத்த ஸலாத்தக்க இன் ஷைத்த அன் தக்கூம ஃபக்கும் வ இன் ஷீத்த அன் தக்கூத ஃபக்கூத் என்பது இப்னு மசூத் கூற்று. அப்படின்றத என்ன செய்கிறாங்க, அவர் வேறுபடுத்தி அந்த அறிவிப்பில் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பக்கால் அப்துல்லா இதா குல்த தாலிக இலா ஆஹிரிஹி வ ரவாஹு தாரகுத்னி, அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க இமாம் தாரகுத்னி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த செய்தியை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. வக்கால ஷபாபத்து சிக்கத்துன், அதில் என்ன சொல்கிறாங்க தாரகுத்னி அவர்கள், ஷபாபத்து வந்து சிக்கத்து, நம்பிக்கையானவர். ஒக்கது ஃபஸ்ஸல ஆஹிருல் ஹதீஸ ஜாலஹு மின் கவுல் இப்னு மசூத், அப்போ இந்த ஹதீஸுடைய கடைசி வாசகத்தை அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, வேறுபடுத்தி இப்னு மசூதுடைய கூற்றாக அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. வஹு அஸ்ஸஹு மின் ரிவாயத்தி மன் அத்ரஜ, அப்போ இந்த ஜுஹைருடைய முதரிஜா வரக்கூடிய அந்த அறிவிப்பை விட இதுதான் என்னது, இதில் அஸ்ஸஹானது, ரொம்பவும் நம்பகமான செய்தி. வகவுலுஹு அஷ்பஹு பிஸ்ஸவாப், அதான் சரியானதற்கு பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. லியன்ன இப்னு சௌபான் ரவாஹு அனில் ஹசன் கதாலிக்க, ஏன்னா இப்னு சௌபான் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ராவி ஹசனிடம் வந்து இதே செய்தியை, அதாவது இந்த அறிவிப்பிலே வரக்கூடிய ராவி தான் ஹசன், அவர்கிட்ட இந்த ஹசன் பின் ஹுர் என்பவர். சரியா? அவர்கிட்ட வந்து இதே மாதிரி அறிவிச்சிருக்கிறார். இதே மாதிரி தஷஹுதோட மட்டும் நிப்பாட்டி கொள்கிற மாதிரி, நீ இதை முடிச்சு இதை சொல்லிட்டேன்னா தொழுகை முடிஞ்சிருச்சு, இன்ஷித்த ஃபக்கும்
ஃபைன்ஷீத்த ஃபைன்ஷூத் தக்கூத ஃபக்குது அப்படின்ற வாசகெல்லாம் யாருது அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹுன்றது அந்த ரிவாயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தெளிவாகவே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? கதாலிக்க மா அத்திஃபாக்கி குல்லி மின் ரவா அத்தஷஹுத அன் அல்கமா வ அன் கைரிஹி வ இப்னு மசூத் அலா தாலிக்க. இதே மாதிரி தான் இதில் இத்திஃபாக்கே இருந்து கொண்டிருக்குது. எப்படி அல்கமாவை தொட்டு இப்னு மசூதிடமிருந்து இந்த தஷஹுதுடைய செய்தி அறிவிக்கக்கூடிய மற்ற ராவிகளிடத்திலும் இதில் இத்திஃபாக் இருக்குது. அவங்க யாரும் என்ன செய்யல, அந்த வாசகத்தை கொண்டு வரல, அதாவது ரிவாயத்தை கொண்டு வரல. அந்த வாசகம் வந்திருக்குன்னு சொன்னால் எடுத்துட்டேமா, அந்த வாசகம் வந்திருக்குன்னு சொன்னால் அது யாருடைய குற்றா தான் அங்கே பதிவாயிருக்கு, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹுடைய குற்றா தான் பதிவாயிருக்கு. அப்போ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இது வந்து தெளிவாகவே முதரஜ் என்பதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். சரியா? வக்கதா மஹ்ரஜு ஷேகானி, இதே மாதிரி தான் இன்னொரு உதாரணம். இமாம் ஷேகானி அறிவிச்சிருக்கக்கூடிய, அதாவது புகாரி முஸ்லீம் அறிவிச்சிருக்கக்கூடிய செய்தி. மின் தரீக்கி இப்னி அபி அரூபா வ ஜரீர் பின் ஹாசிம் அன் கதாதா அன் நல்ர் பின் அனஸ் அன் பஷீர் பின் நுஹைக் அன் அபி ஹுரைரா. என்ன செய்தி? மன் அத்தக்க ஷிக்ஸன், யார் வந்து தன்னுடைய நசீபை, ஷிக்ஸன்றது நசீபு, சரியா, பங்கை எத்துக்கு செய்கிறாரோ, அடிமையை விடுதலை செய்கிற போது தன்னுடைய பங்கை விடுதலை செய்கிறாரோ, ஷிக்ஸன் லஹு ஃபாத்தி குல்லஹு இது அக்கான தூ மாலின் அப்படின்னு நம்ம வரும் அந்த ஹதீஸ். சரியா? அவர் செல்லம் படைத்தவராக இருந்தால் அவர் முழுமையாக அவர் என்ன செய்யட்டும், அந்த எத்துக்கை அந்த அடிமையை விடுதலை செய்யும்போது முழுமையாக விடுதலை செய்யட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன செய்யட்டும், அவருக்கு விடுதலை ஆவதற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அது கொடுக்கட்டும்னு அந்த ரிவாயத்தில் வரும். உதக்கிற அல் இஸ்திஸ்ஆ, அவருடைய சைக்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கட்டும், அதில் அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்றதான் இதோடைய வாசகத்தோட இறுதி. சரியா? இப்போ இதில் இந்த வாசகம், சரியா, இதுதான் ஹதீஸு. மன் அத்தக்க ஷிக்ஸ்ன்றது ஹதீஸ், அதோடைய அந்த நான் சொன்ன வாசகம் வரைக்கும் ஹதீஸு. ஷிக்ஸன் வரலாம், தப்பில்லை. ஓகே, கரெக்டு தான். கால தாரகுத்னி ஃபீம இன்தகதஹு அல ஷேഖன், இதை வந்து தாரகுத்னி வந்து இமாம் புகாரி முஸ்லீமை விமர்சித்த ஒரு செய்தி. அந்த விமர்சனத்தில் அவர் சொல்கிறார், யார்? இமாம் தாரகுத்னி. அதாவது இவங்க பலவீனமான ஹதீஸுகள் புகாரியில் இருக்கின்ற விமர்சனம் யார்கிட்ட இருக்குது? தாரகுத்னி இடத்துல இருக்குது. அப்போ அந்த விமர்சனத்தில் வருகின்ற ஒரு செய்தி தான் இது. சரிங்களா? வக்கத் ரவாஹு ஷுஅபா வ ஹிஷாம் வஹுமா அஸ்பத் நாசிஃபி கத்தாத்தா, கத்தாத்தாவிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ராவிகளில் ஹிஷாமும் அதே போன்று ஷுஅபாவும் யார்? ரொம்ப உறுதியானவங்க, உறுதிமிக்கவர்கள். ஃபலம் எதுக்குரா ஃபிஹி இஸ்திஸ்ஆ, அவங்க ரெண்டு பேரும் சில இஸ்திஸ்ஆ என்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தலை, அவங்க சொல்லலை. வாஃபக்கஹுமா ஹும்மாம், அதே அவருடைய அந்த ரெண்டு பேருடைய கருத்துக்கு ஹும்மாம் அவர்களும் உடன்பட்டிருக்கிறாங்க, இமாம் ஹும்மாம். ஃபஸ்லில் இஸ்திஸ்ஆஇ மினல் ஹதீஸ், அப்போ என்ன செய்கிறாங்க, இஸ்திஸ்ஆ என்பதை ஹதீஸ்லேருந்து வேறுபடுத்துகிறாங்க. அப்போது அது முதரஜ். வ ஜஅலஹு மின் கௌலி கத்தாத்தா, அது வந்து கத்தாத்தா ரஹ்மத்துல்லாஹி கூற்றாக அவங்க ஆக்குறாங்க. கால தாரகுத்னி, இதை சொல்லிட்டு தாரகுத்னி இமாம் அவர்கள் சொல்கிறாங்க, வதாலிக்க அவுலா பி சவாப், இதுதான் சரியாக இருக்கிறதுக்கு மிகவும் பொருத்தமானது. சரிங்களா? ஒக்கதா ஹதீஸ் இப்னு மசூத், இதே மாதிரி தான் இப்னு மசூத் ரலியல்லாஹு ஹதீஸ் ரஃபஹு மர்ஃபூஆன ஹதீஸ். மன் மாத்த லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத எந்த ஒன்றையும் இணை வைக்காத நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். மன் மாத்த யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார், இது வந்து இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய கூற்று. சரிங்களா? அது சில ரிவாயத்தில் இப்படியே வரும், வாக்கூலு, சரியா, நான் சொல்லுகிறேன், அல்லது குல்து அப்படின்னு சொல்லிட்டு ரிவாயத்திலே வரும். ஃபஃபி ரிவாயத்துல் உக்ரா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தன் வ குல்து அனா, பாரு அதே மாதிரி, அதாவது வேற ஒரு அறிவிப்பில் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்க, குல்து அனா, நான் சொல்கிறேன், உக்ரா அப்படின்றது வருது. ஃபதக்கரஹுமா, அது ரெண்டு ரிவாயத்தையும் சொல்லி காட்டுறாங்க. ஃபஅஃபாத தாலிக அன்ன இஹ்தல் கலிமத்தைனி மின் கௌலி இப்னு மஸ்ஊத். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இரண்டு வார்த்தைகளில் ஒரு வார்த்தை வந்து இப்னு மஸ்ஊதோட கூற்றுன்னு தெரிய வருது. எந்த வார்த்தை? மல்லம் யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் மை யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார் அப்படின்றது யாரோடது? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய கூற்று. சரியா? சும்மா வரதத்த ரிவாயத்து சாலிசா, வேறு மூன்றாவது ஒரு ரிவாயத்து வந்துருக்குது. அஃபாதத் அன்ன கலிமத்தல்லதி ஹிய மின் கௌலிஹி ஈசானியா, அதில் ரெண்டாவது வந்திருக்கிறதா அவருடைய வாசகம் என்பது தெளிவாக தெரிவிக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத்து வந்திருக்குது. ஒரு ரிவாயத்து ராபியா, நாலாவது ஒரு ரிவாயத்து இருக்குது. இத்தசரஃபியா அலல் கலிமத்தில் ஊலா முதாஃபத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் என்ன செஞ்சுறாங்க, மன் மாத்த லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா என்பதோடு நின்றுருக்குது. ரசூலுல்லாஹுடைய இலாஃபத்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தோடு அந்த ஹதீஸ் முடிஞ்சிருந்துச்சு, பின்னாடி வரக்கூடிய வாசகம் இல்லை. அப்போ இதெல்லாம் எது தெரிவிக்கிறதுனா, இரண்டாவது வாசகம் யாருடையது? அப்துல் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக தெரிகிறது. சரியா? ஒஃபி சஹி, அதே மாதிரி இன்னொரு செய்தி,
அனி அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மர்ஃபுன், அபு ஹுரைரா அவர் தொட்டு ஸஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி. சரியா? அதில் என்ன சொல்லுவாங்க? லில் அப்தில் மம்லூக்கி அஜ்ரானி, அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அடிமைக்கு இல்லை 2 கூலி. அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற அடிமைக்கு 2 கூலி. இல்லை அடியானுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற அடியானுக்கு சொல்லுங்க 2 கூலி. அப்படின்னு என்ன அப்படின்னா வேறு அறிவிப்புகள் வருவது, அதாவது அவர் வந்து ஹக்குல்லாஹி வாக்கா செய்யிதிஹி, அல்லாஹ்வுக்குரிய ஹக்கை நிறைவேற்றாரு, தன்னுடைய எஜமானுக்குரிய ஹக்கை நிறைவேற்றுகிறார். அப்படிப்பட்ட அடிமைக்கு அல்லாஹ் தஆலா 2 கூலி கொடுப்பான் அப்படின்றது ஹதீஸ். அப்போ அந்த ஹதீஸோடைய வாசகத்தில் கூடுதலாக என்ன வருது? வல்லதி நஃப்சி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னோட உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ்லல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் இருக்கக்கூடிய ஜிஹாதும், வல் ஹஜ்ஜும், வ பிர்ரு உம்மி, என் தாயாருக்கு நான் செய்கின்ற பிர்ரு உபகாரமும் பணிவிடையும் இல்லை என்று சொன்னால், ல அஹ்பப்து அன் அமூத்த வ அன மம்லூக்குன், நான் ஒரு அடிமையாக இருந்து வர்ணிப்பதை நான் விரும்பியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னது? ரசூல்லா சொன்னதல்ல. சரிங்களா? அபூ ஹுரைரா. ஏன்னா ரசூல்லாவுக்கு என்ன இல்லை, அந்த சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அடிமையாக இருக்க மாட்டாங்க, யாருக்கும் எடுக்கவும் கூடாது. சரியா? அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்குது இதில் நுட்பமானது, அது பின்னாடி சொல்கிறாங்க பாருங்க. வகௌலுஹு வல்லதி பியதிஹி வல்லதி நஃப்சி பியதிஹி இலா ஆஹிரிஹி மின் கலாமி அபி ஹுரைரா, அது வந்து அபூ ஹுரைராவோட கூற்று. லியன்னஹு யம்தனியு மின்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அதிலிருந்து விலகிடுவார், இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அயத்தமன்னா ரிக்க, அவர் அடிமைத்தனத்தை விரும்ப மாட்டார், நம்ம சொன்ன காரணம் தான். வலி அன்ன உம்மஹு லம் தகுன் இதுதாக்க மௌஜூதத்துன் ஹத்தா யபுர்ரஹா, அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு உபகாரம் செய்கிறதுக்கு ரசூலுல்லாவோட தாயும் இல்லை. அதான் இங்கே பாயிண்ட்டு. அப்போ இதை யார் சொல்கிறாங்க? அபூ ஹுரைரா. அபூ ஹுரைராவுக்கு தாய் இருக்கிறாங்க. சரிங்களா? அவர் கடைசி வரைக்கும் அவரோட தாயாருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார். அப்போ அவருக்கு தான் அது வாசகம் பொருந்தும். சரிங்களா? தன்பி ஹாதல் கிஸ்மு யுசம்மா முதரஜுல் மத்தனி, இது வந்து முதரஜுல் மத்தன் என்ற பேருடைய ஒரு வகையை சார்ந்தது. முகாபிலுஹு முதரஜுல் இஸ்னாதி, இதுக்கு அப்படியே நேர்மாற்றமாக இஸ்னாதில் முதரஜ் இருக்குது. சரியா? நான் இந்த 2 விஷயத்தையும் சொல்கிறாங்க. மூணாவது ஒன்று சொல்லலாம், அதை நான் சொல்லிட்டு காட்டிட்டேன் ஏற்கனவே. வக்குல்லு மின்ஹா சலாசுத் அன்வாஹின், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்குமே, அதாவது முதரஜுல் மத்தனுக்கும் சரி முதரஜுல் இஸ்னாதுக்கும் சரி 3 வகை இருக்குது. இக்தசர் அல் முசன்னிஃபு ஃபி லவ்வலி அலா நவ்இன் வாஹிதின், ஆனால் இதில் ஆரம்பத்தில் என்ன செஞ்சிட்டாரு? ஒரே வகையோட நிப்பாட்டிட்டார். யார்? முசன்னிஃப், ஆசிரியர். சரியா? தபாலி இப்னு சலாஹ் அவர்களை பின்பற்றி, வஹமல நஒய்னி, 2 வகைகளை அவர் புறக்கணிச்சிட்டார். வஹமல மினசானி நவ்அன், அதே மாதிரி 2வதுல ஒரு வகையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? புறக்கணிச்சிட்டார். ஓஹோ இந்த இப்னு சலாஹ், ஆனால் அந்த வகையெல்லாம் இப்னு சலாஹ் இடத்துல இருக்குது. அதாவது இது வந்து இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டாங்க. ஆனால் யார் அதை சொல்லியிருக்கிறாங்க? இப்னு சலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்றதை சொல்லி காட்டுறாங்க. ஃபம்மா முதரஜுல் மத்தனி, மத்தல்ல இதராஜ் என்பது ஃபதாரத்தன் யக்கூன ஃபி ஆஹிரில் ஹதீஸ், சில நேரத்தில் வந்து ஹதீஸுடைய கடைசியில் இருக்கும். கமா தக்ரஹு, மேலே சொல்லி காட்டியதை போன்று. வதாரத்து ஃபி அவ்வலி, சில நேரத்தில் அதோடைய ஆரம்பத்தில் இருக்கும். வதாரத்து ஃபி வஸ்திஹி, சில நேரத்தில் அதோடைய நடுவில் இருக்கும். சரியா? அப்போ இதராஜ் என்பது இதராஜுல் மத்தன் என்பது மத்தனுடைய ஆரம்பத்தில் இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம், எப்படி வேணாலும் வரலாம். சரியா? ஆமாம். சரியா? கமா தக்ரஹு அல் ஹத்தீப் வகைருஹு. சரியா? மத்தல்ல வரக்கூடிய இதராஜுடைய 3 வகை தான். வல் காலிபு, அதில் பெரும்பான்மை புக்கூல் இதராஜி ஆஹிரல் ஹபரி, ஹபருடைய செய்தியில் கடைசியில் வர்றதா இருக்கும். சரியா? புக்கூஹு அவ்வலுஹு அக்ஸர் மின் வஸ்திஹி, அதே மாதிரி ஆரம்பத்தில் வர்றது வஸ்தை விட கூடுதலாக இருக்கும். சரியா? இப்போ வஸ்தில் வருதுன்றது குறைவாக இருக்கும். இப்படி வஸ்தில் வந்தால் அது ஜும்லா எத்தராலிய மாதிரியான விளக்கத்துக்கு அப்படி சொல்லக்கூடிய வாசகமாக தான் இருக்கும். என்ன ராவி யகூலு கலாமன், ராவி ஒரு கருத்தை சொல்லுவார். சரியா? ராவி ஒரு கூற்றை சொல்லுவார். யுரீது இஸ்ததில்ல அலைஹில் பில் ஹதீஸ், அப்போ அதற்கு இடைசி அவர் சொல்லிவிட்டு அதற்கு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறதுக்கு அவர் விரும்புவார். ஃபயத்தி பிஹி பிலா ஃபஸ்லின், அப்போ அவர் சொன்ன கருத்திற்கும் ஹதீஸுக்கும் மதியில் என்ன செய்யறது? ஃபஸ்ல் இல்லாமல் கொண்டு வருவார், எந்த வேறுபாடும் கொண்டு வராமல் அப்படியே அடித்து சொல்லிடுவார். சரியா? ஃபைத்தவஹமு அன்ன குல்லல் ஹதீஸ் அன்னல் குல்ல ஹதீஸுன், அப்போ இதில் என்ன செய்யப்படும்? கேட்குறவங்களுக்கு சந்தேகம் உண்டாகும், எல்லாமே ஹதீஸ் தான். சரியா? மிசாலுஹு, இதற்கு உதாரணமாக ரவாவுல் ஹத்தீப் மின் ரிவாயத்தி அபில் கத்துன் ஷபாபா ஃபர்ரகஹுமா அன் ஷுபா அன் முஹம்மது பின் ஜியாத் அன் அபி ஹுரைரா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்பிகு அல் வுதுஅ. சரியா? வயலுல் லில் அகாபி மினன் நார், கணுக்காலுகளுக்கு நரகத்தினுடைய கேடுதான், நரகத்திலிருந்து கேடுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அஸ்பிகு அல் வுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தான் அந்த வாசகம் வந்திருக்கும். அதில் அஸ்பிகு அல் வுது, அது பாருங்கள், அஸ்பிகு அல் வுது
முதரஜும் மின் கௌலி அபி ஹுரைரா, அது அபு ஹுரைராவுடைய கூற்று. கமா பையன ஃபி ரிவாயத்துல் புகாரி, புகாரியுடைய ரிவாயத்தில் அது வந்து செய்யப்பட்டிருக்கு, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அன் ஆதமின் அன் ஷுபா அன் முஹம்மது இப்னு ஜியாத் அன் அபி ஹுரைரா கால அஸ்பிகு அல் உது, அபு ஹுரைரா சொன்னார்கள், எனது உதுவை பரிபூர்ணப்படுத்துங்கள். ஃபைன்ன அபல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, ஃபஸ்ல் வேறுபடுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் அல்லாஹ்வின் காசிமின் தந்தைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வயலுல்லி அகாபி மினன் நார், கணுக்கால்களுக்கு நரகத்திலிருந்து நாசம்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? காலல் ஹத்தீபு வஹம்ம அபு கத்தன் வ ஷபாபா ஃபி ரிவாயத்திஹிமா லஹு அன் ஷுபா அலாமா சுக்னாஹு வகத் ரவாஹு அல் ஜம்முல் கஃபீர் அன்ஹு ரிவாயத்தி ஆதம். சரியா? அப்போ இதில் அபு கத்தனுடைய ஷபாபா ரெண்டு பேருடைய ரிவாயத்தில் என்ன இருக்குது, ஷோபாவை தொட்டு வரக்கூடியதில் மேலே நான் சொன்னது மாதிரி எல்லாமே ஒரே அறிவிப்பாக வந்திருக்குது. ஆனால் பெரும்பான்மை அறிவிப்பாளர்கள் ஆதம் அவர்களை தொட்டு இந்த ஹதீஸை என்ன செஞ்சுருக்கிறாங்க, எப்படி அறிவிச்சிருக்கிறாங்க, வேறுபடுத்தி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? ஓ மிசால் முதரஜி ஃபி வஸ்து, நடுவில், இப்போ இது வந்து என்னது ஆரம்பத்தில், இப்போ நடுவில் இதராஜ் கொண்டு வருவதற்கான உதாரணம். வசபப் ஃபி, அதுக்கான சபப் என்னன்னு சொன்னால், இம்மா இஸ்திம்பாத்துர் ராவி ஹுக்மன் மினல் ஹதீஸ், ஹதீஸ்லேருந்து ஒரு இஸ்திம்பாத் எடுக்கிறார். கபல ஐ எத்திம்ம ஃபயுதரிஜுஹு, ஹதீஸை பரிபூர்ணப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவர் என்ன செய்யார், அதில் வந்து இஸ்திம்பாத் எடுக்கிறார். அப்போ அதனால் செய்கிறார், அந்த இத்ராஜ் இடைசர்கள் ஏற்படுது. அவு தஃப்சீர பால் அல் அல்ஃபாலில் கரீபா, அல்லது ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அந்த கரீபான சில வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு அவர் ஹதீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முயற்சிக்கிறார். அப்படி நடக்கும்போது என்ன செய்யுது, அங்கே இத்ராஜ் உண்டாயிடுது. சரியா? சரி. ஃபமினல் அவ்வலி, இதுக்கு முதலாவது உள்ளதற்கு உதாரணமாக ரவாஹு தாரகுத்னி ஃபி சுனனி மின் ரிவாயத்தி அப்துல் ஹமீத் பின் ஜாஃபர் அன் ஹிஷாம் பின் உர்வா அன் அபிஹி அன் புஸ்ரா பின்த் சஃப்வான் காலத் சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மன் மஸ்ஸ ذكرஹு அவ் உன்சைஹி அவ் ரிஃப்கைஹி ஃபல்யதவல்லா. சரியா? யார் தன்னுடைய ஆண் உறுப்பை அல்லது விதைகளை, 2 விதைகளை அல்லது தொடையின் இடுக்குகளை தொடுகிறார்களோ அவர் ஒது செய்யட்டும். இதில் மன் மஸ்ஸ ذكرஹு ஃபல்யதவல்லா என்பது மட்டும் தான் ஹதீஸ். சரியா? உன்சைன்றது இது என்னது, விதைப்பை. அதுவும் அதே மாதிரி ரிஃப்கைன்றதும் இத்ராஜ். சரியா? கால தாரகுத்னி கதா ரவாஹு அப்துல் ஹமீத் அன் ஹிஷாம். இது ஆமாம், அதில் இஃப்திலாஃப் இருக்குது. என்ன அப்படின்னா பிலா, அதாவது ஆமாம், இல்லை அது வந்து ஷஹவத்தோடு தொட்டால், பிதூன ஹாயிலின், திரைகள் இல்லாமல் தொட்டால் அப்போ ஒது முடியும். ஷஹவத் இல்லாமல் தொடுக்கும்போது ஒது முடியாது. அதே நேரத்தில் பெரும்பான்மை ஃபுக்கஹா இடத்துல பிலா ஹாயிலின் அப்படின்றது ஒரு நிபந்தனையாக இருக்கும். ஏதாவது திரை இருந்து தொட்டால் ஒது முடியாது, திரை இல்லாமல் தொட்டால் ஒது முடியும் என்கிற கருத்து இருக்கிறது. ஆனால் அதில் நம்ம அறிந்த வரைக்கும் ராஜிக எதுக்கு தெளிவு வலுவாக இருக்குன்னு சொன்னால், இச்சையோடு தொடும்போது அது முடியும். சரியா? வஹமுன் ஃபி திக்ரி உன்சையேனி வ ரிஃபாய், இது வந்து வஹமு, சந்தேகம். சரியா? இத்ராஜு தாலிக்க ஃபி ஹதீஸ் புஸ்ரா, அது வந்து இத்ராஜுஹு தாலிக்க ஃபி ஹதீஸ் புஸ்ரா, புஸ்ராவுடைய ஹதீஸில் வந்து இத்ராஜா வந்திருக்கக்கூடியது. வல் மஹ்ஃபூது, அதில் பாதுகாக்கப்பட்ட செய்தி என்ன சொன்னால், அன்ன தாலிக்க கௌலு உருவா, அது வந்து உருவாவுடைய கூற்று. வ கௌலு ரவாஹு சிகாத் அன் ஹிஷாம் மின்ஹும் அய்யூப் வ ஹம்மாத் பின் ஸைத் வ கைருஹுமா. சரியா? சும்மா ரவாஹு மின் தரீக் ஐயூப் பிலஃப்லின் மன் மஸ்ஸ ذكرஹு ஃபல்யதவல்லா, வேறு ஐயூபுடைய ரிவாயத்திலேயே வேறு மாதிரி வரும்போது இந்த வாசகத்தை கொண்டு வந்திருக்கு. கால கான உருவா யக்கூலு, உருவா சொல்லக்கூடியவராக இருந்தார், இதா மஸ்ஸ ரிஃப்கைஹி அவ் உன்சைஹி அவ் ذكرஹு ஃபல்யதவல்லா, இப்படி அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். அப்போ இது வந்து அவருடைய கூற்று. அதில் மன் மஸ்ஸ ذكرஹு என்பது மட்டும்தான் ஹதீஸ். சரியா? ஃபஉர்வத்து லம்மா ஃபஹிம மின் லஃப்லில் ஹபரி அன்ன சபப நக்லில் உதூஹி மலினத்து ஷஹ்வா. ஓகேவா? அதாவது உருவா என்ன செய்கிறாரு, லம்மா ஃபஹிம மின் லஃப்லில் ஹபரி, அந்த செய்தியுடைய வாசகத்திலிருந்து அவர் புரிந்து கொள்கிறார் என்னென்னு, அன்ன சபப நக்லில் உதூஹி மலினத்து ஷஹ்வா, ஷஹவத் உண்டாகிறதா அந்த அங்கே உது முறிவதற்கான காரணம் என்று என்ன செய்கிறாரு அவர் புரிந்து கொள்கிறார். ஜால ஹுக்ம, அதனால் என்ன செய்கிறார், அந்த ஹுக்ம அவர் ஆக்கிறார் மா கர்ப மின் தக்கரி. சரியா? அப்போ தக்கரோடு சம்மந்தப்பட்டு கிடக்கக்கூடியது எல்லாமே அதுக்கு பக்கத்தில் உள்ளாத எல்லாத்தையும் அதோடு சேர்த்து சொல்கிறார். சரியா? கதாலிக், அவ்வளோதான். ஃபக்கால தாலிக்க ஃபலன்ன பாபு ருவாத்தி அன்னஹு மின் சுல்பில் ஹபர்,
வேறு சில அறிவிப்பாளர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அது அறிவிப்புடைய வாசகத்தில் உள்ளது தான். சுல்பில் கபர்னா இந்த கபருடைய மூலத்தில் இருக்கிறதா என்ன செய்கிறாங்க நினச்சிருக்கிறாங்க. ஃபனக்கரஹு முதரஜன் ஃபிஹி, அதனால் அதை என்ன செஞ்சுருக்காங்க, இதராஜா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. வஃபஹிமல் ஆஹரூன ஹக்கீகத்தல் ஹாலி ஃபஃபஸ்ஸலு, ஆனால் மற்றவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அதோடைய யதார்த்தத்தை புரிஞ்சு அதை வந்து பிரிச்சுருக்கிறாங்க. சரியா. அமினஸ்தானி, இரண்டாவது ஹதீஸ் ஆயிஷா ஃபி பிது அல் வஹி, வஹியோட துவக்கம் குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில், கான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹன்னஸு ஃபி காரி ஹிரா. சரியா. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹிரா குகையில் இபாதத்திற்காக வேண்டி தனித்திருப்பார்கள். இது ஹதீஸு. ஹுவ தஅபுதுல் லயாலி தவாத்துல் அதத், ஹுவ தஅபுதுல் லயாலி தவாத் அதத் அப்படின்னா பல நாட்கள் என்ன செய்வாங்க, இபாதத்திற்காக வேண்டி அவர்கள் அங்கே இருந்து தனித்திருப்பது. அப்போ இந்த தஅபுத் என்கிற அந்த வார்த்தை வந்து ஜுஹ்ரி இமாமுடையது. அவர் இடைச்சர்களாக சொல்லப்பட்டிருக்கு, முதர்ஜா வந்திருக்கக்கூடிய வாசல். ஹதீஸு ஃபலாலா அன ஜஈமும் பிபைத்தி ஃபி ரபுலில் ஜன்னா, இது ஹதீஸு. அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஜஈமுல் ஹமீல் அப்படின்னு இருக்குது. அதாவது ஜஈமுல் ஹமீல்னா பொறுப்பு சுமத்தப்பட்ட ஒருவர். சரிங்களா. அன ஜஈம், நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன், பொறுப்பு சுமத்தப்பட்ட ஒருவரும் பிபைத்தின் ஃபி ரபுலில் ஜன்னா, சொர்க்கத்தின் ஒரு நடுப்பகுதியில். சரியா, ஒரு வீட்டிற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்றது ஹதீஸு. அதில் வந்து ஜஈமுல் ஹமீல் என்கிற வாசகம் இடைச்சர்கள். சரியா. ஃபகௌலு அஸ்ஸஈமுல் ஹமீல் முதரஜும் மின் தஃப்சீரி இப்னு வஹப், இப்னு வஹபுடைய விளக்கத்தில் வந்திருக்கக்கூடிய முதரஜான வார்த்தை அது. வம்சலத்து தாலிக்க கசீரா, இதற்கு உதாரணங்கள் என்ன இருக்குது, நிறைய இருக்குது. சரியா. கால இப்னு தக்கீக் லீத், இமாம் இப்னு தக்கீக் லீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வத்தரீக்கு இலல் ஹுக்மி பில் இத்ராஜி ஃபில் அவ்வலி அவி அஸ்னாயி லஈஃபுன். சரியா. அப்போ இதோடைய ஹுக்கும் என்ன சொன்னால், வத்தரீக்கு இலல் ஹுக்மி பி இத்ராஜ், இத்ராஜை குறித்த ஹுக்கும் என்ன சொன்னால், ஃபில் அவ்வலி வலி அவ் அஸ்னாயி லஈஃபுன், ஆரம்பத்திலையோ அல்லது இடையிலோ எப்போ வந்தாலும் அது பலவீனம் தான். லாசியமா, அதிலும் குறிப்பாக இன்கான முக்கத்தமன் அல்ல லெஃப்லில் மர்வி, அறிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியோட முந்தி வந்துருச்சுன்னா அது வந்து பலவீனமானது. அவ் அத்துஃபன் அலிஹி பிவாவில் அத்துஃபி, அதே போன்று அத்துஃபுடைய வாவை கொண்டு அதோடு இணைக்கப்பட்டு வந்திருந்தாலும் அது லைஃப் தான் என்பதான் எனது இமாம் இப்னு தக்கீக் ரஹ்மத்துல்லாஹி கூற்று. சரியா. இப்போ இதில் முதரஜான எல்லா செய்தியும் பலவீனமாக என்று கேட்டால் கிடையாது. அதாவது அதில் முதரஜித் மட்டும்தான் பலவீனம், ஹதீஸே பலவீனம் கிடையாது. சரியா. ஹதீஸே பலவீனம் என்று சொல்ல முடியாது. முதரஜா வந்திருக்கக்கூடிய செய்தி பலவீனம், அது ஹதீஸ் கிடையாது அந்த அடிப்படையில். அதே நேரத்தில் நமக்கு வந்து இப்போது சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் இருக்குது. அந்த ரிவாயத்துகள் சனது சரியாக இருக்கும் பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வோம். சரியா. சரி, இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு அமர்வோட இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு 3-4 பாயிண்ட் இருக்குது இதில். ஆமாம், 4 பாயிண்ட் இருக்குது. இந்த சூஃபிகள் இந்த ஆதாரம் எடுத்து தனியாக போய் தாபுதா இருக்கிறது. சரிங்களா. அது ரசூல் ஸல்லல்லாஹுடைய நுபுவத்திற்கு முந்திய நிலை. சரிங்களா. ஒரு விஷயத்தை நம்ம இபாதத்தை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அதற்கு அசல் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அதை வந்து செஞ்சுருக்கணும், அங்கீகரிச்சிடணும், இஸ்லாமில் அங்கீகரிச்சிடும். அதனால தான் ஷரியத்து மன் கபல்னா ஷரியத்து இல்லைனா மாலம் எதுல்லு தலீலு. இல்லை, அதாவது நமக்கு முந்தி இருந்தவர்களுடைய ஷரியத் நமக்கு ஷரியத் எது வரைக்கும், அதில் தலீல் வந்து அது நமக்கு நஹி செய்யாத வரைக்கும், சில மாற்றப்படாத வரைக்கும். அப்போ இங்கே வந்து என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அதை வந்து இபாதத்தா மேற்கொண்டு நபுவத்துக்கு பிறகு மார்க்கத்தோட அங்கீகாரம் அங்கிருந்து தானே இருக்குது, அங்கேருந்து அதை கொண்டு நடந்தாங்க, நமக்கு செய்தி இருக்கா இல்லை. சரிங்களா. அது எப்படின்னா, இப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பேச மாட்டேன் அப்படின்ற நோன்பு வச்ச மாதிரி தான் அது. சரிங்களா. அதை உதாரணம் கொண்டு ஒருத்தன் பேசாமல் இருக்கிற நோன்புன்னு வச்சேன்னா அது எப்படியோ அது மாதிரி தான் இந்த செய்தியும். ஏன்னா இது வந்து ரசூலா நபியாக இருந்து செஞ்சதில்லை, நுபுவத்திற்கு பிறகு அதை அங்கீகரித்ததும் இல்லை. சரிங்களா. இபாதத் என்பது எங்கே அப்படின்றத வரையறுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து இபாதத்திற்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை நோக்கி கூட என்ன செய்யக்கூடாது, 3 மஸ்ஜிதுகள் அல்லாத வேறு எங்கேயுமே பயணம் புறப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மஸ்ஜித் ஹரம், மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் அக்ஸா ஆகிய 3 இடங்களை தவிர லா துஷத்து ரிஹால் இல்லா சலாசி மசாஜித் அப்படின்னு செய்கிறாங்க, வரையறுத்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு இபாதத்திற்காக வேண்டி ஒருவர் தனித்திருக்கிறது ஒரு இபாதத்தின்கிற அடிப்படையில் அதுக்கு என்ன செய்ய முடியாது, பயணம் செய்தெல்லாம் போக முடியாது, அது ஒரு இடத்துல இருக்க முடியாது. பள்ளியில் இருக்கிறது அது இபாதத். அது எந்த வகையில் சேரும், ஏத்திகாஃபுடைய வகையில் சேரும், அது இபாதத். அப்படி செஞ்சால் தப்பு இல்லை. ஆனால் அது இல்லாமல் எங்கேயாவது குகையிலையோ வேறு எந்தாவது சந்தலையோ பொந்தலையோ ஒழிச்சிருந்து மலைகளையோ போய் உட்காந்து அது பேர் இபாதத்து கிடையாது. மலைக்கு போகலாம் எப்போ, அதுனா அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது, அது ஒருவர் தன்னுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காண்டி ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் மலையை நோக்கி போகிறாருன்னா அது சுன்னத். சரிங்களா. ஆமாம்.
ஆமாம், அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது நமக்கு இபாதத் அல்ல. இபாதத்துன்னு ரசூலா பண்ணலை, ரசூலுல்லாவுக்கு வஹி இல்லை. சரி, அந்த இபாதத்துன்ற வார்த்தை வந்து இமாம் ஸுஹ்ரியுடைய கவுலு, அது ஹதீஸும் அல்ல. சரி, ரசூலுல்லாவுடைய செயலை குறிக்கிறதுக்கு இல்லை. ரசூலுல்லா வந்து மற்ற அறிஞர்கள்லாம் சொல்லும்போது ரசூலுல்லா சிந்திக்கிறதுக்காக வேண்டி தான் போனாங்கன்னு வரும். ரசூலுல்லா தனிமையிலேருந்து சிந்திச்சாங்கன்னு தான் வரும். சரியா, தியானம் பண்ணாங்கன்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ப முடியல. ஆனால் அந்த அரபுகளில் அப்படி யாரும் அதிகமாக சொல்லலை. தனித்திருக்கிறது ஒரு இபாதத்துங்கிற அடிப்படையில் தான் செஞ்சாங்க. ஆனால் அதை என்ன சில அப்படி ஒரு வணக்கத்தை ரசூலுல்லாஹ் வந்து மார்க்கமாக நமக்கு விட்டு தரலாம். முடிச்சுக்கலாமா? அப்போது சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.